இடி போன்ற ஓசை, வலுவான தாளம், ஆட்பறிக்கும் அலங்காரம் என தமிழகத்தின் பல நாட்டுப்புற கலைகள் நம்மை இப்படிதான் சந்திக்கின்றன. ஆனால் அந்த பெரும் சத்தங்களுக்கு நடுவே சிறிய குழலோடு, மென்மையான தாளத்தோடு, பெண்களின் நடனத்துடன் கண்கவர் ஒப்பனை இல்லாமல் நம் கவனத்தை ஈர்க்கும் ஒரு கலை பளியராட்டம். சமீபத்தில் சென்னையில் நடைபெற்ற வீதி விருது விழாவில் இப்பளியராட்ட குழுவை த நியூஸ் மினிட் தமிழ் சந்தித்தது. எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா மற்றபடி இந்த கொட்டு இதெல்லாம் வந்து கிடையாது. எனக்கு வந்து இப்போ 37 வயசு ஆகுது. சின்ன வயசில் ஒரு 5 வயசு 6 வயசில் இருக்கிறப்பெல்லாம் இந்த கொட்டுக மைக் செட்டு இதெல்லாம் என்னங்கிறது எங்கள் ஊரை பற்றி தெரியாது. எங்கள் ஊருக்கு வந்து நடந்து தான் போகணும், நடந்து வரணும். நான் ஸ்கூல் போயிட்டுருக்கப்ப இருந்து எனக்கு இதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. டான்ஸ்னாலே ரொம்ப பிடிக்கும். அதனால் இந்த கலைகளில் வந்து அப்பா அம்மா எல்லாம் கலைகள்லேருந்து கொஞ்சம் கொஞ்சம் பழகிக்கிட்டாச்சுண்ணா. அஞ்சு வயசுலேருந்து எங்கள் தாத்தா பாட்டி பாட்டனார் எங்கள் அம்மா காலத்துலேருந்து நாங்கள் சின்ன வயசுலேருந்து சின்ன குழந்தைங்க இந்த பையனோட குழந்தை அப்படி இருக்கும்போது சும்மா அடிப்பாங்க. அடித்தா அதில் போய் நாங்கள் அந்த பெரியவங்க ஆடுறதை பார்த்து நாங்களும் அதை அப்படியே கற்றுக்கிட்டே வந்தோம். இன்றைக்கி வந்து எனக்கு 50 வயசு. நான் ஒரு 15 வயசுலேருந்து அந்த தொடங்கிட்டோம். சின்ன பிள்ளையெல்லாம் ஆடுவேன், நாங்களும் சேர்ந்து ஆடி அப்படியே பழகிட்டோம். எனக்கு 60 வயசு ஆச்சு. தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் வாழும் பளியர் பழங்குடி சமூகத்தின் வாழ்க்கையோடு பிறந்த பளியராட்டம் வெறும் வேடிக்கை அல்ல. அம்மக்களின் வாழ்க்கையின் ஒவ்வொரு முக்கிய தருணத்திலும் இணைந்திருக்கும் ஒரு கலாச்சார மொழி. பொதுவாக வந்து எந்த ஒரு ஆர்ட் ஃபார்ம் ஒரு கலையாக இருந்தாலும் கூட வந்து ஒரு இனச்சார்பு கலையாக தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஒரு இனத்துக்கான ஒரு கலை வந்து உருவாகியிருக்கு. எந்த ஒரு இனத்துக்கு இருந்தாலும் ஒரு கலை அம்சம் இருக்கும். அந்த மாதிரி உருவாக்கப்பட்டது இந்த பளியர் இனத்தினுடைய இந்த ஆட்டம். இது வந்து ஒரு 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 விசேஷத்துக்கு வந்து நம்ம வந்து ஆட்கள் கிடைக்கல அப்படின்ற விஷயத்தில் இருக்கக்கூடிய கருவிகளை வச்சு நம்ம தயாரித்து அந்த ஒரு விசேஷத்தை கொண்டாடணும். அப்போ வந்து இந்த விஷயத்தை வந்து நாங்கள் பயன்படுத்துகிறப்ப நாளடைவில் வந்து இது ஒரு ஆட்டமாகவே ஒரு கலையாகவே கொண்டு போய் ஆரம்பிச்சிட்டோம். அப்போ ஏதாவது ஒரு கேதம் இந்த மாதிரி ஒரு சடங்கு ஒரு சாமி கும்பிடு அப்படிங்கிறப்ப வந்து அங்கே ஒரு சின்ன சின்ன கொட்டுக்கதை இருக்கும், பில்லாங்குழல் இருக்கும். அப்போ வந்து இதை வச்சு தான் அந்த நிகழ்ச்சி நடத்தணும், வேறு வழி இல்லை. ஏன்னா எங்களுக்கு வந்து வெளி உலகம் தெரியாது. கொட்டுக்கு வரக்க ஒரு 5 பேர் போவோம். நானும் குழல் ஊதுருக்கேன். அது வந்து அப்படி கை தட்டி ஆடுவாங்க, சுற்றி 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 ஆடுவாங்க அழகாக. அப்போ அந்த அந்த இந்த ஹேய் ஹே ஹே ஹேய் ஹேய் ஹே ஹே ஹேய் அந்த பாணி சொல்லுவாங்க. அப்போ அந்த அந்த மக்கள் பூரா எல்லாமே அந்த ஹேய் ஹே ஹே ஹேய் அந்த இது எக்கோ மாதிரி கொடுப்பாங்க. அப்படிமா அந்த கட்டை மேலே வந்து அடிச்சுட்டே இருப்பாங்க. அப்போ வந்து மக்கள் சும்மா இருக்கிற கூட எல்லாமே சேர்ந்து ஆடுற மாதிரி ஒரு உணர்வு, எல்லாமே ஜாலியாக இருப்பாங்க. சந்தோஷமாக தான் நாங்கள் ஆடுவோம். எல்லாருமே சந்தோஷமாக கை தட்டி வீலி அடித்து எல்லாருமே நாங்கள் நல்லா சந்தோஷமாக தான் ஆடுவோம். அதெல்லாம் கூசமெல்லாம் இருக்காது. எந்த சகையிலையும் கூட எங்களுக்கு கூசம் வராது. சில இடங்களில் மட்டும்தான் இந்த மாதிரி ஆட்டங்களை வந்து பண்ணுறாங்க. எல்லா இடங்களையுமே எல்லா இனக்குழுக்களுமே எல்லா இடத்துல இருக்கவங்க பண்ணுறதில்ல. அந்தந்த இடத்துல இருக்கிறவங்க ஒரு கலெக்டிவாக ஒரு குழுவாக சேர்ந்து வேறு வேறு ஊர்லேருந்து ஒவ்வொரு விஷயம் பண்ணுவாங்க. அந்த ஒரு ஆர்ட் ஃபார்மில் ஒரு ஸ்பெஷலைசேஷனாக இருப்பாங்க. அவங்க வந்து அதை வந்து இணைஞ்சு வந்து அதை பண்ணுற மாதிரி இப்போதைக்கு அது நடந்துகிட்டு இருக்குது.
பலியராட்டத்தை தங்களின் சமூகத்தின் கலையாக மட்டும் கருதாமல் இதை தெய்வத்தின் இசை எனவும் இக்கலைஞர்கள் கூறுகின்றனர். ஒரு சில அடிகள் நிறைய தாளங்கள் இருக்குது. அதில் வந்துட்டு கல்யாணத்துக்கு இப்படி தான் அடிக்கணும், இறப்புக்கு இப்படி தான் அடிக்கணும், சாமிக்கு இப்படி தான் அடிக்கணும்னு நிறைய வகை இருக்குது. தெய்வத்துக்கு சம்மந்தப்பட்டது அது. எப்படின்னா 12 தெய்வம்னு ஒரு நம்ம கொடைக்கானலுக்கு மேலே எடுத்துகிட்டா 12 தெய்வம் கும்பிடுவாங்க, கோயில் கும்பிடுவாங்க. அந்த 12 தெய்வத்துக்கு 12 வகை தாளம் இருக்குது. ஒரு சாமிக்கு ஒரு தாளம். அந்தமாரி இப்போ அந்த கொடைக்கானலை சுற்றி இருக்கிற கிராமங்களில் இப்போ காளியம்மனுக்கு ஒரு தாளம், மாரியம்மனுக்கு ஒரு தாளம், பளிச்சியம்மனுக்கு ஒரு தாளம், வனதேவதைக்கு ஒரு தாளம், அந்த மாதிரி அந்த தாளம் இருக்குது. அந்த குழல் வாசிக்கிறாங்களே அதுலேயும் இருக்குது. இப்போ யாருக்குமே ஒரு சாமிக்கு சில டயத்தில் வராது. இப்போ இவங்க தான் கொண்டாடணும் அப்படின்னு இப்போ அங்காளி பங்காளி இருக்கிறாங்கன்னா இவங்களுக்கு தான் இந்த சாமி வரும், இந்த சாமி இவங்களுக்கு வராது அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த கொட்டை பொறுத்தளவுக்கு நாங்கள் போய் அடிச்சோம்னா அவங்களுக்கும் அந்த சாமி வரும். வயசு வரைக்கும் நான் அதை தொடர்ந்து எங்கே கூப்பிட்டாலும் நான் போய் எங்கள் விசேஷம் எங்கெங்கே நடக்குதோ, கோயில் திருவிழா, சடங்கு, இந்த காது குத்து எல்லாத்துக்கும் போய் எல்லா பக்கமுமே நாங்கள் போன இடத்துல எங்களுக்கு எல்லாம் பிரியப்பட்டால் நாங்கள் இந்த கொட்டை அடித்தோடனே எங்களுக்கு தானாகவே ஆட்டம் வந்துடும். இவ்வளவு தாக்கம் இருந்தும் தங்களுக்கு வாய்ப்புகள் குறைந்து வருவது வருத்தமளிப்பதாக இக்கலைஞர்கள் நம்மிடம் கூறினர். அவ்வளோதான் ஒரு 12 நாள், ரொம்ப முயற்சினா 12 நாள் 15 நாள் இருப்பேன். 15 நாள் வரைக்கும் அவங்களுக்கு இந்த செய்கை அவங்களுக்கு செய்யணும், இந்த தொழில் பார்க்கணும். எனக்கு 1000 ரூபா தருவா, இந்த கொட்டை அடிக்கிறவங்களுக்கு 500 ரூபா கொடுப்பா. இதை ஒரு பெரிய ஸ்டேஜ், இப்போ ஒரு பெரிய லெவலில் ஒரு கல்யாணம் முடிக்கிறாங்கன்னு வச்சுங்க, அவங்களுக்கு இது பிடிக்காது. ஏன்னா இதில் சவுண்டு கம்மியாக வரும், இந்த இதில் அடிக்கிறது சவுண்டு கொஞ்சம் கூட வரும். அப்போ மக்கள் என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா அந்த சவுண்டை தான் எதிர்பார்ப்பாங்க. இப்படி அடிக்கிறப்ப சவுண்டு கம்மியாக தானே வரும். ஆதி திராவிடர்கள் நல திட்டத்தின் மூலமாக இவங்களோட ஆர்ட் ஃபார்மை கொண்டு வரணும்னு ரீசெண்டாக ஆதி கலைக்கல் விழா ஒன்று நடத்தினாங்க. அதில் ஒரு சிறப்பான ஒரு வரவேற்பு கொடுத்துருந்தாங்க. அதேமாரி இப்போ அவங்களுக்கான வாழ்வாதாரத்துக்கான உரிய லோன் ஃபெசிலிட்டிஸு, அவங்களுக்கு அது சம்மந்தப்பட்ட கலை கருவிகள் வாங்கி நீங்கள் பயன்படுத்துங்கன்னா சொல்லி வந்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கான இதுக்கெல்லாம் இப்போ நம்ம ஏற்பாடு செஞ்சுக்கிட்டு வரோம். ஸோ அப்போ அவங்களுக்கு இந்த கலை மேலே இன்னும் நிறையா அந்த பொருள்கள் வாங்குறப்ப அவங்களுடைய இதில் வரப்போ ஆட்டோமேட்டிக்காக அவங்க நிறைய கலைஞர்கள் உருவாகிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. இந்த ஆர்ட் ஃபார்ம் என்னென்னா மற்ற இனக்குழுக்களும் அதை கற்றுக்கிட்டால் நல்லாயிருக்கும். அதாவது மற்ற இனக்குழுக்கள் அப்படின்றது எளிமையாக ஒரு கல்வி பயின்று இருக்கக்கூடிய மாணவர்கள் கூட அதை கற்றுக்கலாம். பள்ளிக்கூடங்களில் அவங்க லோக்கலில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள் கூட கற்றுக்கிறதுக்கு அவங்களுக்கு சொல்லித்தரலாம் தாராளமாக. அது சொல்லித்தரது மூலமாக அந்த நபர்கள், அந்த இனக்குழுக்கள் அந்த கற்றுக்கிட்டவங்களுக்கு ஒரு பயிற்சி ஆசிரியராக மாறலாம். அவர்களுக்கு அதுக்கான ஒரு வருமானமும் வர ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் வேறு கல்லூரிகளில் மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்குறப்ப அந்த இனக்குழுக்களுடைய அந்த பண்பு, இனக்குழுக்களுடைய அந்த புகழ் வெளியில் பரவதுக்கு நிறைய வாய்ப்பாக இருக்கும். இப்போ நிறைய பேர் இப்போ ஓரளவுக்கு படிக்கிற நபர்கள் என்ன பண்ணிடுறாங்க, அது நம்ம கற்றுக்க வேணாம், நம்ம எதுக்கு அப்படின்னு சில நபர்கள் நினைக்கிறது என்னன்னா அது நாளடைவில் மாறி போயிடும். பட் இவங்களதுல ஓரளவுக்கு ஒரு குறிப்பிட்ட வகுப்பில் நிப்பாட்டிடுறாங்க. கல்வியும் கண்டிப்பாக கிடச்சி அந்த பல கலையை கற்றுக்கிட்டா பரவாயில்ல, ஒரு குறிப்பிட்ட வயதோடு நிப்பாட்டிடுறாங்க. ஒரு 10ஆவதோ 12ஆவதோடு நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் அப்படியே அதில் இருந்துறதுனால ஆட்டோமேட்டிக்காக அவங்களும் ஓரளவுக்கு இந்த கலையை கற்றுக்குறாங்க. கலையை பார்க்குறப்ப அது நிலச்சி நிற்கிது, அவங்க இனக்குழுவில் இருக்குதாங்க. பட் அதை கல்வியை பார்க்குறப்ப கல்வி இருந்துச்சுன்னா இன்னும் மேலும் வளர்கிறதுக்கான வளர்ச்சி, அவங்களுடைய குடும்ப வருமானம், அவங்களுடைய ஒரு வளர்ச்சி வேறு மாதிரி போயிருக்கும், வாழ்வாதாரம் வேறு மாதிரி போகும். பட் அது போகாமல் இருக்கக்கூடியது ஒரு பிரச்சனை தான். எனினும் இந்த கலையை அடுத்த தலைமுறையினருக்கு எடுத்துச் செல்வதை தங்களின் மிகப்பெரிய பொறுப்பாக இம்மக்கள் கருதுகின்றனர். அது நாங்கள் போய் சொல்லி கூப்பிடுவோம். இப்படி ஆட தெரிஞ்ச பிள்ளைகளுக்கெல்லாம் நாங்கள் இன்ஃபார்ம் கொடுத்துருவோம். இந்த ஊரில் என்ன நடக்குது, வந்துருங்க, நம்மளும் போய் பார்ப்போம். நீங்கள் வராமல் இருக்கிறீங்க, வாங்க நம்ம அதை போய் பார்ப்போம். நான் வர்றேன், நான் பெரிய மனுஷன், நான் வர்றேன், அதனால் 4 பிள்ளைங்க வாங்கன்னு நாங்கள் கூப்பிட்டுருவோம். கூப்பிட்டோன்னா அதுக்கு வந்துடுறது, எங்களை நம்பி அதுக்கு வருது. ஃபஸ்ட் டைம் ஒரு கூச்சமாக இருந்துச்சு, இதில் போயிட்டு பண்ணணுமா அப்படின்ட்டு. அப்புறம் நம்ம பாட்டி பெரியப்பா எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்களே போயிட்டு இந்த அளவுக்கு ஸ்டேஜெல்லாம் ஏறி இருக்காங்க, நம்மளும் அது மாதிரி பழகிக்கணும், நம்ம பிள்ளைங்களும் அது மாதிரி கொஞ்சம் மேலே வரணும் அப்படின்னு
தோணுதுண்ணா. எங்கள் கலாச்சாரத்தையும் நாங்கள் பழகிக்கணும். அந்த டாக்டர் போலீஸ் அந்த இன்ட்ரெஸ்ட்லாம் இல்லைண்ணா. இந்த ஒரு கலையை நாங்கள் கொண்டு போனால் தான் அடுத்த சன்னதிகளை வந்து நல்லா இருக்க முடியும். சரிங்களா? இது வந்து வெளியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெறும் கலை தான். எங்களுக்கு வந்து இது ஒரு உயிர் சம்மந்தப்பட்ட பொருள். நாங்களும் இங்கே வரும்போது நான் நினச்சி கூட பார்க்கல. நாங்கள் அடிக்கும் போதெல்லாம் பழகும் போதெல்லாம் நம்ம சரி உள்ளூருக்குள்ளே தான் நம்ம மக்களுக்கு தான் ஏதோ ஒரு விசேஷத்துக்கு கூப்பிடுவாங்க அடிக்க போவோம் அப்படி சொல்லி நாங்கள் பழகணும். ஆனால் இவ்வளோ தூரம் வந்து சென்னையில் 2-3 விசேஷம் நாங்கள் பண்ணிருக்கோம். பனைமரத்தில் வவாலு வலிச்சு நக்கடி பிள்ளைங்க, பனைமரத்தில் வவாலு வலிச்சு நக்கடி பிள்ளைங்க. நான் பாடிடுவேன். ஒரு கலைச்சி விட்டு வந்துடுவேன் அவங்கள. அதெல்லாம் அசம்பளம் பட மாட்டேன். பழிப்புல சிறு குறிஞ்சி பூவில் தேனு முறை இது தேடி பார்ப்பேன். பழிப்புல செம்பக பூவில் தேனு முறை இது.